சிஎஸ்கேக்கு தோனியோட அந்த கேமியோ 25 ரன் தாங்க மிஸ் ஆகுது. ஒரு 25 ரன் ஷாட். ஒரு மேபி ஒரு 230 போட்டிருந்தா வேணா வின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சிஎஸ்கேக்கு சிமிலர் கைண்ட் ஆஃப் பேட்டிங் ஆடுறதாங்க பிளேயர் இருக்காங்க. ருத்ராஜ், சாம்சன், மாத்ரே, உர்வில் பட்டேல், சர்ஃபராஸ் எல்லாமே டாப் ஆர்டர் பேட்ஸ். அதனால சிஎஸ்கேக்கு ஒரு ப்ராப்பர் ஃபினிஷர் மிஸ் ஆகுது. யங்ஸ்டர்ஸ் தான் வந்திருக்காங்க, அவங்களால அந்த ப்ராப்பர் ஃபினிஷிங் கொடுக்க முடியல. அப்புறம் சிஎஸ்கேக்கு ஷட் டவுன் ஓவர் போட ஆள் இல்லை. 4 ஓவர் எக்கனாமிக்கலா ஒரு பவுலர் போடணும். அவர் ப்ரெஷர் கிரியேட் பண்ணாதான் விக்கெட்ஸ் உழுவும் கண்டெயின் பண்ண முடியும். கேப்டனுக்கு அந்த ஷட் டவுன் ஓவர் போடுற ஆள் இருந்தா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்திருக்கும். அந்த ஷட் டவுன் ஓவர் போட ஆள் இல்லாம என்னதான் விக்கெட் எடுத்தாலும் ரன்ஸ் லீக் பண்ணிக்கிட்டு கண்டமேனிக்கு ரன்ஸ் போய்கிட்டே இருக்குங்க. அதுவும் ஒரு ரீசன் ஆயிடுச்சு நேற்று மேட்ச் தோத்ததுக்கு. அந்த ஷட் டவுன் ஓவர் போடுற ஆள் இல்லை சிஎஸ்கேக்கு. அந்த ஷட் டவுன் ஓவர் போட்டால் தான் மேட்சோட மொமெண்டம் ஸ்டாப் பண்ண முடியும். கேப்டனுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். மற்ற பவுலரை ரொட்டேஷன் பண்ண முடியும். அடி வாங்கினாலும் இந்த ஷட் டவுன் ஓவர் போடுற ஆளை எடுத்துட்டு வர முடியும். அந்த ஆள் இல்லாதனால சிஎஸ்கே கொஞ்சம் அடி வாங்குறாங்க. என்னதான் விக்கெட் எடுத்தாலும் ரன்ஸ் ரொம்ப லீக் ஆகுது. ஆப்போசிட் டீம் பேட்ஸ்மேன் மேலே ப்ரெஷர் போட முடியல. சிஎஸ்கேக்கு இந்த மேட்ச் பாசிட்டிவ்னு பார்த்தா ஆயுஷ் மாத்திரையும் சர்ஃபராஸ் கானும் நல்லா விளையாண்டாங்க நேற்று. மற்றபடி பெரிய பாசிட்டிவ் இல்லை அவங்களுக்கு. சர்ஃபராஸ் கான் இந்த மேட்ச் நல்லா விளையாண்டுருக்காரு. இருந்தாலும் இப்போ அடுத்த மேட்ச் பிரவீஸ் உள்ள வந்துட்டார் அப்படின்னா சர்ஃபராஸ் கான் என்ன பேட்டிங் ஆடுவார்னு தெரியல. அது ஒரு சிஎஸ்கேக்கு பெரிய பிரச்சனை. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ், நல்ல டீம் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டேஸை நல்லாவே கேப்டன் பண்றாரு. எந்த இடத்துலையும் அவங்க ப்ரெஷரோ கேம் அவுட்டு வெளியவோ போல நல்லா காமன் கம்போஸ்டா அவங்க சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸ்டேஸோட அந்த கேப்டன்சி நல்லா இருக்கு. பஞ்சாப் இப்போ ரீசெண்டாக நல்லா ஒரு கோஆர்டினேஷன்ல தெரியுறாங்க.